கிருஷ்ணகிரி மாவட்ட மதுவிலக்கு ஆயத்தீர்வு சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைகுரல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட மதுவிலக்கு ஆயத்தீர்வு சார்பில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைகுரல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதன் மூலம் ஏற்படும் தீமைகள், அதனால் ஏற்படும் மரணத்தை ஏற்படுத்துதல், கண் பார்வை இழப்பு, பசியின்மையால் உடல்நலம் குறைவு, நிரந்தர உடல் ஊனத்தை ஏற்படுத்துதல், நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்துதல் போன்ற தீமைகள் குறித்தும், போதைப் பொருட்களை கடத்துவதோ பதுக்கி வைப்பதோ விற்பதோ சட்டப்படி குற்றம் என வலியுறுத்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்த கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணி துவங்கி இந்த பேரணியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியபடி சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது மதுவிலக்கு உதவி ஆணையம் குமரன், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் முரளி, கோட்ட ஆய அலுவலர் பெரியண்ணன், சமூக ஆர்வலர் சந்திரமோகன், கல்லூரி முதல்வர் தனபால், பேராசிரியர்கள் அருள், சரவணன், ஜெகன், அருள், ஸ்டாலின், சிவகுமார், சந்தோஷ் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.